ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனை துதிக்க தொழுது கொள்ள வந்திருக்க உங்கள் யாவரையும் ஒரு முறை கூட இயேசுவின் அற்புதமான நாமத்தை எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன் சொல்லும். எல்லாரும் ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நன்றி. ஆன்லைன் வழியாக பங்கெடுத்து கொண்டு இருக்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாய் நம்மை நடத்தி அல்லேலூயா அதிசயங்களை காண பண்ணி இந்த நாளிலே தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கே எல்லா மகிமை உண்டாகட்டும். ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தொடர்ந்து உற்சாகத்தோடு தேவ சமூகத்திலே நாம் காணப்படுவோம். இந்த 2024 ஆண்டிலேயும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை பார்க்க கிருபை தருவாராக. ஆமீன். சோர்ந்து வந்திருந்தால், பலவீனத்தோடு வந்திருந்தால், பயப்பட்டு வந்திருந்தால் அல்லேலூயா உற்சாகப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஆமேன் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் வருவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இந்த 2024 ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆமென். அதை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். The book of Joel chapter 2 verse 18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். The Lord will be jealous for his land and pity his people. அல்லேலூயா. ஆண்டவர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இந்த 2024 ஆண்டிலே ஆண்டவர் நமது தேசத்துக்காக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பட்டணத்துக்காக, அல்லேலூயா நம்முடைய குடும்பங்களுக்காக, நமக்காக ஆண்டவர் வைராக்கியத்தோடு செயல்படுவார். ஆண்டவர் நம்முடைய தேசத்தையும் நம்மையும் ஆண்டவர் கடாட்சிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தில் இருந்து புது வருடத்திலே சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று அன்றைக்கு கொஞ்சம் தியானிக்க கிருபை கொடுத்தார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே சில காரியங்களை போன புது வருட ஆராதனை தியானித்தோம். ஆண்டவர் ஒரு தேசத்தின் மேல் வைராக்கியத்தை வெளிப்படுத்தும் போது, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை கடாட்சிக்கும் போது, ஆண்டவர் செய்கிற கொடுக்கிற 5 ஆசீர்வாதமான காரியங்களை அன்றைக்கு தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தேசத்தின் மேல் வைராக்கியம் வைத்து தம்முடைய ஜனத்தை கடாட்சிக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? போன புது இடத்துல என்ன தியானித்த முதல் காரியம் என்ன காரியம் சொல்லுங்க? ஆண்டவர் அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த 2024 ஆண்டுல அல்லேலூயா உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு ஆமீன் சொல்லுவோமா? 2வது என்ன ஆசீர்வாதம்? நம்முடைய நிந்தைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த தேசத்தில் நாம் வாழ்கிற பட்டணத்தில் யாரெல்லாம் நம்மை நிந்திக்கிறார்களோ அவருடைய நிந்தைகளுக்கு கர்த்தர் நம்மை விட்டு விடவே மாட்டார். நம்முடைய நிந்தைகள் மாறும். ஆமென். 3வது ஆசீர்வாதம், தேவையானதை கொடுத்து தம்முடைய ஜனங்களை திருப்தி ஆக்குவார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இப்ப இந்த ஆண்டுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவன் கொடுத்து திருப்தியாக்கி நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 4வது ஆசீர்வாதம், பலத்த சேனை. வட திசையிலிருந்து வருகிற பலத்த சேனைகளை கர்த்தர் நம்மை விட்டு தூரப்படுத்துவார். அவர்களை துரத்தி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமென். சேனைகள், நமக்கு எதிராக வருகிற சேனைகளை நம்மை விட்டு தூரப்படுத்தி கர்த்தர் அவர்களை துரத்துவார் என்று தியானித்தோம். 5 ஆலையில பட்டுப்புழுக்களும், அது பச்சை கிளிகளும், பட்டுப்புழுகளும், வெட்டுக்கிளிகளும், பச்சை புழுக்களும், முசுக்கட்டை பூச்சிகளும் எதையெல்லாம் பட்சித்ததோ அதையெல்லாம் திரும்ப அளிப்பார் என்று தியானித்து ஒரு சொல்லுவோமா? இன்றைக்கும் சில காரியங்களை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், தமது தேசத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுவார், தமது ஜனத்தை ஆண்டவர் கடாட்சிப்பார். இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருந்தது சொல்லிவிட்டு அந்த வாக்கு தத்தத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும் பொழுது யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு தியானித்தோம். மறுபடியும் வாசிக்கலாமா? யோவேல் தீர்க்க